ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து நாய்க்குட்டி வாங்கியிருக்கோன்னு சொன்னோம். பேர் சாரான்னு வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தோம். எல்லாருமே ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. ப்ரைஸ் வந்து 5000க்கு நாங்கள் வந்து வாங்கினோம். ரொம்பவே நல்லாயிருக்கு, ஆக்டிவாக இருக்குது குட்டி. அண்டு நம்ம வாங்குறது முக்கியம் இல்லை, அதை நம்ம எப்படி வந்து கேர் பண்ணி பார்த்துக்குங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நாய் வந்து வெளியவும் உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்த்துறோன்னா அது ஃபஸ்ட்டு 6 மந்த் நம்ம ப்ராப்பராக கேர் பண்ணிக்கணும். அதுக்கு இன்டேக்கும் ப்ராப்பராக கொடுக்கணும், டீவார்மிங் கரெக்டாக பண்ணணும். அப்புறம் அதோட வெளியவும் அதை சுத்தமாக வச்சுருக்கணும், நல்லா குளிச்சு விட்டு நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். அண்டு அதில் செல்லு உனி இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக, ஏன்னா நாங்கள் காட்டுக்குள்ளே வளர்த்துறதுனால கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம சிட்டிலேயே வளர்த்துனாலும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலானது, எந்த ஒரு மருந்தோ எதுவுமே இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் ட்ரிக். அது என்னென்னா செக்கு கடலெண்ணெய் தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. பியோர் நேச்சுரல் கடலெண்ணெய் மட்டும்தான். அது மட்டும் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் மார்னிங் கொஞ்சம் வெயிலாக இருக்கப்போ நல்லா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் நல்லா வெயிலாக இருக்கிறப்ப நம்ம வந்து குளிச்சு விட்டுறலாங்க. அதில் இருக்கிற செல்லு எல்லாமே செத்துரும். ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் செல்லு மேக்ஸிமம் வரவே வராது. எந்த ஒரு உண்ணியோ எந்த பிரச்சனையும் இருக்காது. நாய் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாகவும் இருக்கும். அப்புறம் அந்த இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் டெட்டால் ஊற்றி கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டுட்டே இருங்க. அதுதான் வெளியே வந்து நம்ம வந்து கேர் பண்ண வேண்டியது நாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கடலெண்ணெய் சுத்தமாக இருக்கணுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கடலப்பருப்பு வாங்கி ஆட்டி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை மட்டும் தேய்ச்சி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் கொடுக்கும். மற்ற கடலெண்ணெய்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்துற ஆட்டுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள் போட்டு வச்சுட்டு அது அடுத்த நாளுக்குள்ளே எல்லாமே செத்துரும். நல்லா அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக எல்லாமே செத்துரும். அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் குளிச்சு விட்ருவோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது செல்லு இருக்கிறதுலாம் தெரியும், செல்லு உனியெல்லாம் இருக்கிறது. அது நம்ம குழந்தைங்க விளையாடும்போது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க மேலே பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக குழந்தைங்கள கடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம அதுக்கு கெட்ட கெட்ட கண்ட மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாக கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே செல்லெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுகுது. அந்த கடலெண்ணெயோட இது தாங்க முடியாமல் எல்லாம் கீழே விழுகுது. ஒரு நாள் நம்ம விட்டோன்னா ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சு விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்டேக், அதுக்கு வந்து டீவார்மிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 6 மந்த் பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எங்களுக்கு கொடுத்தது. 1 kgக்கு 1 ml அப்படிங்கிற மாதிரி. எங்கள் குட்டி வந்து ஒரு 3 kg இருக்குது அப்படின்னா 3 ml நம்ம வந்து கொடுக்கணும். 15 டேஸ் ஒன்ஸு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மார்னிங் ஃபுட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை கொடுக்கணும். இதை கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்கணும். 15 டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக கொடுங்க. பூச்சி மருந்து கொடுத்தா தான் நாய்க்குட்டிங்க வந்து நல்லா க்ரோ ஆகும். ஃபஸ்ட்டு 6 மந்த்து தான் அதோட க்ரோவிங் லெவல் ஹையில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும், எவ்வளோ வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும், என்ன பண்ணாலுமே அதனால் அவ்வளோ ஹைட் ரீச் பண்ண முடியாது. அதனால் இது மட்டும் ப்ராப்பராக கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன வேக்சின் போடுறோம் அதை பற்றி எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டு வாட்ச் மை சேனல். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click link in description and install the application. Thank you.